ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இந்த இரவில் வந்ததற்கு முக்கியமான காரணம் உண்டு. ஏன் நான் இந்த இரவில் வந்திருக்கிறேன் என்றால், காலையிலிருந்து ஒரே மன உளைச்சலிலேயே இருந்தாயே, அதனால்தான். நானும் பார்ப்பேன் உன்னை தினமும். ஏதாவது ஒன்று யோசிப்பாய், அடுத்தது உன்னுடைய வேலை செய்வாய், இப்படியே எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு இருந்தாய். ஆனால் திடீரென்று இன்று முழுவதுமே எதற்காக தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்தாய்? தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது என்று உனக்கு எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீ மட்டும் என் காதில் வாங்குவது இல்லை. என்னுடைய வார்த்தைகளை நம்புவதில்லையா? இல்லை, இந்த சாயப்பா இல்லை என்பதை முடிவு செய்து விட்டாயா? இந்த சாயாகிய நான் உனக்கு இருக்கிறேன். வாக்குகள் எப்பொழுதும் கொடுத்து கொண்டு உன்னை அழகாக வாழ வைத்து கொண்டு தான் இருக்கிறேன். கஷ்டங்கள் வரும் பொழுது தெய்வமில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறீர்கள். கஷ்டம் இருக்கும் பொழுதும் சரி, இல்லாத பொழுதும் சரி, தெய்வம் இருக்கிறது என்று நம்புங்கள். காலம் முழுவதும் உங்களுக்காக உழைத்து கொண்டு இருக்கும் ஒரு ஜீவன் இருக்கிறது என்று நம்புங்கள். அதாவது எப்பொழுது தெரியுமா ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் வரும்? நமக்கென்று யாரும் இல்லையே என்ற பொழுது. ஆனால் அந்த மன உளைச்சலானது உனக்கு தேவையல்ல. ஏனென்றால் உனக்கு எல்லாமாக நாங்கள் இருக்கும் பொழுது, தெய்வங்கள் இருக்கும் பொழுது எதையும் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. தெய்வங்கள் எப்பொழுதும் யாரையும் கெடுப்பது கிடையாது. சிலர் சொல்கிறார்கள் தெய்வம் இல்லை என்று. அது அவர்களுடைய கருத்து. ஆனால் தெய்வம் இருக்கிறது என்பதை நினைத்துதானே நீ வணங்கி கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறாய். தெய்வங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? மேலும் மேலும் எதற்காக கஷ்டப்படுகிறாய்? கஷ்டப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த சாய் இருக்கிறேன் என்று நம்பினால் நீ தேவையே இல்லாமல் குழம்பக்கூடாது என்று. ஆனால் சாய் இருக்கிறேன் என்று நம்பிக்கை இருக்கிறதே தவிர மனதில் அத்தனை குழப்பங்கள், இதெல்லாம் தேவையா? தேவையில்லை தானே தங்கமே. வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ நன்றாக தான் இருப்பாய். உன்னுடைய மனதில் இருக்கும் மிகப்பெரிய கவலையே பணத்தால். பணமானது நம்மிடம் இல்லையே, அந்த பணத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப பெறுவது? நாம் ஏற்கனவே நன்றாக இருந்தோமே, அந்த நிலைமைக்கு எப்பொழுது வருவது? தேவையில்லாத விஷயங்களை செய்தோம், இப்பொழுது இப்படி இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை நம்பாமல் அடுத்தடுத்து சில விஷயங்களை செய்தோம். ஆனால் இப்பொழுது யாருமே நமக்கு கை கொடுக்கவில்லையே என்று எத்தனை கவலைகள். அம்மா, கவலை வேண்டாம். நான் இருக்கும் பொழுது கவலை எதற்கு? கவலைகள் எப்பொழுதுமே தேவையில்லாத ஒன்று. அந்த கவலைகளை எப்பொழுதும் மறந்துவிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. நான் இன்று மட்டும் அல்ல, என்றுமே உனக்கு துணை இருப்பேன். எல்லா விஷயத்தையும் உனக்கு சரியாக செய்து கொடுத்து வாழ வைக்க தயாராக இருக்கிறேன். இதில் உனக்கு 1000 கவலைகள். அதனால்தான் அதிலிருந்து காப்பாற்ற வந்துவிட்டேன். இந்த இரவு மட்டும் இந்த ஒரு விஷயத்தை நீ செய்தால் போதும். கண்டிப்பாக நாளையிலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன நினைத்தாய்? வாழ்க்கை இப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும் என்ற வாழ்க்கை என்ன யார் கையிலோ இருக்கிறதா என்ன? என் கையில் தானே இருக்கிறது. என் கையில் இருக்கும் வாழ்க்கையை எப்படி வாழ வைப்பேன்? அழகாக, அற்புதமாக வாழ வைப்பேன். கண்டிப்பாக நீ துவண்டு போகும் சமயத்திலெல்லாம் தூக்கிவிட்ட இந்த சாய் நிச்சயமாக நீ இன்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் இந்த விஷயத்திலும் இருந்து தூக்கி நிறுத்துவேன். நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக காதில் வாங்கு. எல்லா விஷயத்திற்கும் நான் துணை இருக்கிறேன் என்று நம்புகிறாய் அல்லவா? கண்டிப்பாக நீ நினைப்பது உண்மை. துணை இருப்பேன். எல்லா விஷயத்திற்கும் உனக்கான துணை என்னிடமிருந்து உண்டு. யோகங்கள் ஆனது உனக்கு இல்லை என்று நினைக்காதே. யோகம் வரும். நிச்சயமாக அந்த யோகம் மிகப்பெரிய அளவில் உனக்கு நல்லதாக கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தொழிலாலேயும் உன்னுடைய தொழிலாலேயும் நிச்சயமாக வளரும். நிச்சயமாக பல பணங்களையும் வசதிகளையும் நீ பார்ப்பாய். உன்னால் நிச்சயமாக எல்லாவற்றையும் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். நல்ல விஷயங்களை காலம் முழுவதும் உங்களுக்கு தேவைப்படும் எல்லா விஷயத்தையும் செய்து வாழ வைத்து கொண்டு இருக்கும் இந்த சாயாகிய நான், உங்களுக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கும் இந்த சாயாகிய நான் உங்களை நிச்சயமாக நல்வழி நடத்துவேன். உன்னுடைய எதிர்காலத்திற்கும் உன்னுடைய இப்பொழுது இருக்கும் வாழ்க்கைக்கும் நான் நிறைய திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறேன். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து விஷயங்களும் அற்புதமாக நடத்தி தர இந்த சாய்
கண்டிப்பாக உதவி செய்து ஒவ்வொரு கட்டமாக உனக்கு எல்லா விஷயத்தையும் செய்து தரலாம் என்று முடிவெடுத்து திட்டங்களை அதிகமாக போட்டு வைத்திருக்கிறேன். என்னுடைய திட்டங்களானதை உன்னால் அவ்வளவு சீக்கிரமாக அறிய முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ரகசியமானது, அவ்வளவு அற்புதமானது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை எல்லாம் இனிவரும் காலம் நீ பார்ப்பாய் என்பதில் எந்த ஒரு சிறிய சந்தேகமுமே அல்ல. வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் வரும். அதற்கான நாள் தான் இன்று இரவு தூங்கும் பொழுது யாருக்கும் தெரியாமல் என்னுடைய உதியை எடுத்து ஒரு பொட்டினம் போட்டு உன்னுடைய தலைக்கு பக்கத்தில் வைத்துக்கொள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் தேவையில்லாத கனவுகள் தானே மறுநாள் உன்னை தொந்தரவு படுத்துகிறது. தொந்தரவு வராமல் பார்த்து கொள்ளும். எதுவுமே செய்ய வேண்டாம். உதியை எடுத்து நன்றாக ஒரு பொட்டினம் போட்டு தலவாணிக்கடியில் மட்டும் வைத்துக்கொள். இது யாருக்கும் தெரிய வேண்டாம். காலை எழுந்திருத்து அதை சாதாரணமாக வைத்துவிடும். அவ்வளவுதான். உனக்கு கெட்ட கனவுகள் வராது, கெட்ட யோசனைகள் வராது. தூக்கத்திலேயே நிச்சயமாக அனைத்துமே நான் அழித்து விடுவேன். கெட்ட விஷயங்களை நிச்சயமாக அழித்துவிட்டு வாழ்க்கையின் நல்ல விஷயங்கள் என்பதை உனக்கு கொண்டு வந்து தந்து விடுவேன். எதற்குமே கவலைப்படக்கூடாது. எல்லா விஷயத்திற்கும் ஒரு மாற்றம் உண்டு. நீ பயப்படக்கூடிய விஷயத்திற்கு நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும். காலம் முழுவதும் உனக்கான தேவைகள் என்னவோ அதை கிடைத்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார். இவர்கள் இதை சொல்வார்களோ, அவர்கள் இதை சொல்வார்களோ, இந்த விஷயம் செய்வார்களோ, அந்த விஷயம் செய்வார்களோ என்று எதையும் பற்றி நினைக்கக்கூடாது. தேவைப்படும் ஒவ்வொன்றுக்கும் நான் கட்டாயமாக உதவி செய்வேன். இன்று உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து என்ன நீ இப்படி ஆயிட்ட, என்ன நீ இப்படி பண்ணிட்ட என்று சொல்பவர்கள் நாளை வியந்து பார்க்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்தி தருவேன். தவறாக எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்யவில்லை. தவறாக எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்கவும் நடக்காது. இன்று இரவோடு உன்னுடைய கவலைகள் முடிந்தது. மனதில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கைகள் மனதில் இருக்கும் பாரங்களானது நிச்சயமாக முடிவுக்கு வரும். நல்லதொரு மாற்றமும் நல்லதொரு திருப்பமும் கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து உனக்கு திருப்தியான ஒரு எதிர்காலங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். இன்று நடப்பதை வைத்து உன்னுடைய எதிர்காலத்தை கணக்கு போடாது. இன்று எப்படியோ உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் அற்புதமான வாழ்க்கை மட்டுமே தான் இருக்கும். நீயும் உன்னுடைய குடும்பமும் நிச்சயமாகவே பல்லாண்டு காலம் நன்மையுடனும் நல்ல வரங்களுடனும் நல்ல எதிர்காலங்களுடனும் வாழ்வது எந்த ஒரு சின்ன குழப்பங்கள் கூட கிடையாது. எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் உடனடியாக சோர்ந்து விடாதே. எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காவிட்டாலும், அது இன்று நடக்காவிட்டாலும் கூடிய சீக்கிரமாக நடக்கும் என்பதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். நீ எதை பயந்து கொண்டு இருக்கிறாயோ அது மிக விரைவில் ஒரு அற்புதமாகவே நடக்கும். நீ யோசிக்க சில விஷயங்கள் பயமாகவே இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை எல்லாம் சுலபமாக நடந்துவிடும். எதிர்பார்த்த நிறைய நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நடத்தி வைக்கவே இந்த சாய் காத்து கொண்டு இருக்கிறேன். பொறுமையோடு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் விஷயத்தை தான் கூடிய விரைவில் செய்வேனே தவிர நீ பயப்படக்கூடிய அளவுக்கு எதுவும் செய்ய மாட்டேன். இப்பொழுதும் நான் ஏன் இந்த மாதிரியான விஷயத்தை செய், என்னுடைய உதியை இவன் பக்கத்தில் வைத்துக்கொள் என்று சொல்கிறேன் என்றால், கெட்ட கனவுகள் வந்தால் தானே உன்னுடைய மனதில் இது நடக்குமோ அது நடக்குமோ என்று தோன்றுகிறது. இது மாதிரியான கெட்ட கனவுகள் வராமல் இருப்பதற்கு இதுதான் ஒரு நல்ல வழி. நிச்சயமாக இன்று இரவோடு உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கு ஒரு நன்மையான வாழ்க்கையை வாழ வைப்பேன். எல்லா விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் கிடைக்கும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை பிரமிக்க வைக்கும் அளவுக்கு நான் ஆக்குவேன். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இனிமேல் எதையும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம். அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.